அண்மை செய்தி. மதுரையில் தனியார் பள்ளி மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தலை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவர் அமைப்பினர் மீது ஏவல் துறை கொடூர தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். மதுரையில் மாணவிகளுக்கு சீருடை தைத்து தருவதாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அங்கு மாணவர்களும் மாணவ அமைப்பைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபடுகிற போது அவர்களோடு வாக்குவாதத்திலே ஈடுபட்டு அவர்களோடு கைகலப்பு செய்கிற அளவிற்கு காவல்துறையினுடைய நடவடிக்கை என்பது அருவருக்கத்தக்க விதத்தில் இருப்பதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மதுரையிலே மாணவிகளுக்கான சீருடையை தைத்து தர ஆண் டெய்லர்களை பயன்படுத்தி கட்டாயமாக அளவெடுத்தே தீர வேண்டும் என்று 10ஆம் வகுப்பு மாணவிகள் தொடர்ந்து பலருக்கு அளவெடுக்கப்பட்டதாகவும் அந்த அளவெடுக்கிற பொழுது அந்த 2 டெய்லர்கள் தொடர்ந்து மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவிகள், ஆசிரியை மற்றும் அந்த 2 டெய்லர்கள் மீது அளிக்கப்பட்ட புகாரினுடைய அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முற்றுகையிட்ட அந்த மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் மாணவர்களையும் தள்ளுமுள்ளு செய்து அவர்களை கைது செய்து காவல்துறையினர் அராஜகத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகர் அனைத்தமகர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட எம்கேபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாணி மெட்ரிகுலேஷன் என்று சொல்லப்படுகின்ற தனியார் பள்ளியில்தான் இந்த அலங்கோலம் நிகழ்ந்திருக்கிறது. சீருடை தைப்பதற்காக பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் கட்டாயமாக ஒரு ஆண் டெய்லரை அனுமதிப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மாணவிகளுக்கு கட்டாயமாக அளவெடுப்பதற்கு அந்த ஆண் டெய்லர்கள் அவர்களோடு அளவெடுக்கிற பொழுது அந்த மாணவிகளுக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் அந்த ஆசிரியர் மற்றும் அந்த டெய்லர்கள் 2 பேர் மீது புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரின் மீது வழக்கு பதிவு மட்டும் செய்துவிட்டு அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இப்படி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மாணவிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தாமல் போனிருந்தால் காவல்துறை அவர்களோடு கைகோத்திருக்கிறதா என்கிற மிகப்பெரிய கேள்வியோடு இன்றைக்கு அந்த பள்ளியை முற்றுகையிட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மாணவர்களும் மாணவை அமைப்பைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து போராட்டம் நடத்துகிற போது அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு செய்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியை கலவரமாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே சென்னை தரமணி பாலிடெக்னிக் கல்லூரியில் அந்த அரசு பாலிடெக்னிக்கில் படித்து வரக்கூடிய மாணவிக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி கடந்த 16ஆம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் புகார் அளித்து 10 நாட்கள் கழித்தும் வழக்கு பதிவு செய்யாமல் தொடர்ந்து மாணவர்கள் போராடுகிற போது அவர்களை அடித்து துன்புறுத்தி நொறுக்கி இருக்கிறது காவல்துறை. பாலியல் ரீதியாக அளிக்கப்படக்கூடிய புகார்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்தாலும் கூட காவல்துறையினுடைய செயல்பாடுகள் என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சக்கூடிய செயலிலேயே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவிகள் எப்படி புகார் அளிக்க வருவார்கள்? புகார் அளிக்கக்கூடிய ரகசியம் காக்கப்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு நியாயமான முறையில் ஒரு தீர்வு கிடைப்பதற்கு காவல்துறை வழிவகை செய்ய வேண்டுமே தவிர இதுபோன்று போராடுகிறவர்களை அச்சுறுத்துவதும் அவர்களை அடிப்பதும் அவர்களை துன்புறுத்துவதும் கைது செய்வதும் என்கிற உச்சக்கட்ட அராஜக நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து பல்வேறு பகுதியிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் பாலியல் ரீதியாக பாதிப்படைகிறார்கள். இன்று கூட கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த பெரிய கொடிவேரி பகுதியில் ஓடர்பாளையம் என்கிற பகுதியிலே 14 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஒருவர். ஐயப்பன் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை மட்டுமே செய்து வருகிறார்கள். 14 வயது சிறுமிக்கு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுக நிர்வாகியை உடனடியாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டு விசாரணை என்கிற பெயரில் மழுப்பி வருவதாக காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்திலே நாள்தோறும் 3 வயது முதல் 80 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, குறிப்பாக கூட்டு பாலியல் வன்கொடுமை என்று நாள்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்படி அரங்கேறிக்கொண்டு இருக்கக்கூடிய சம்பவத்தில் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய காவல்துறை மெத்தனம் காட்டுவதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை தாக்குவதும் அவர்களை கைது செய்வதும் அவர்களை மிரட்டுவதும் என்பது உண்மையிலேயே மிகுந்த வேதனைக்குரிய ஒரு செயலாகவே இருப்பதாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவ சமுதாயம் கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். நிர்வாகம்
கெட்ட ஸ்ரீவாணி ஸ்கூல் கமிட்டி என்னாச்சு